भक्तजनार्तिकं तुगुपितृत्वमन्येषु अविचारिपूर्णं संवेवतारस्तमन्यलक्ष्मं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तगुरनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगविदुष्यां साक्षात् क्षमाकर्मयाः कमलाभिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैर्यसन्तो रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरम् श्रीमद्रङ्गशठारिसंयमविवरालब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्धाद्यशरचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गश्रीने साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे संयत्तसारमनपतिगुणं बुधाख्यं नारायणाद्विकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरमाश्रयामः नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तम् उद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिरसिद्धमध्यावयन्ति स्वोच्चिष्टायां सति निगृहीतं या फलाकृत्य भुङ्क्ते गोदादस्यै नमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கத்துப்பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடபடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை இது என்ற இம்மாற்றம் நாம் பரவா வனமே நல்கி கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்திருந்தோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை உண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த உலேலோர் எம்பாவாய். இப்போ 6வது பாசத்துல இருந்துட்டு இருக்கோம், அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். புல்லும் சிலம்பினகான் உள்ளரையன் கோயில் வெள்ள வெளிசங்கன் பேரவங்கேற்றையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் உலகஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தளவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோர் எப்பாவாய். 10 பாகவதால எழுப்புறா. அதுல முதல் பாகவதையே இந்த இடத்துல எழுப்புறா. அவள் புல்லும் சிலம்பினகான், அதாவது முதல்ல நீங்க வந்திருக்குங்கோ நாங்க வந்திருக்கோம் என்று சொன்னால் இது 2 விதமாக இருக்கும். இவள் எழுப்புறா அப்படின்னு சொன்னா அவள் தூங்கிட்டு தான் இருக்கணும், அவ எப்படி கேள்வி கேட்டுப்போன்னு ஒண்ணு வரும். அதால இப்படி ஒரு அடையாளத்தை சொன்னா அவள் ஒருவேளை இந்த அடையாளத்தை அவள் கேட்டும் கூட இது அடையாளம் இல்லை என்று அவள் நினைக்கிறாள் என்று நினைச்சுட்டு இவாளே மேல இன்னொரு அடையாளத்தை சொல்றதாக இது கொள்ளலாம். பூர்வபக்ஷம் இவாளே அனுமானம் பண்ணலாம். பூர்வபக்ஷி இப்படி நினைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து சித்தாந்தத்தை சொல்றது என்பது உண்டு. அப்படி உங்களுக்குலாம் ராத்தூக்கமே இல்லை, எப்பயுமே பகவானை நினைச்சுட்டே இருக்குங்கோ, அதாவது சீக்கிரம் எழுந்து வந்துட்டுங்கோ அப்படின்னு சொன்னா புல்லும் சிலம்பினகான், புட்கள் கூட அப்படின்னு சொன்னா புல்லும் சிலம்பினகான்றத உண்மைய இழிவு சிறப்புமையாகவும் வைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்னு அவத்துக்கு கட்டளை இல்லை. சாஸ்திரம் யாருக்கு? மனுஷாளுக்கு தான் சாஸ்திரம். அதாவது இப்போ வேதம் சாஸ்திரம் ஸ்மிருதி இதெல்லாம் பறவை வாசிக்காது, மாடு வாசிக்காது, அதெல்லாம் வாசிக்காது. சாஸ்திர வசியாளா இருக்கிறவா எழுந்துக்கிற அவளுக்கு சாஸ்திரம், அந்த பட்சிகளுக்கு சாஸ்திரம் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தீர்த்தாமாடணும் அப்படின்னு அந்த பட்சிகளுக்கு எங்கேயும் சாஸ்திரத்துல சொல்லலை. அப்படிப்பட்ட பட்சிகள் கூட எழுந்துருச்சு. அவர்கிட்ட இயற்கை, அது இயற்கையை விட்டு மீறது இல்லை. இப்ப கூட இன்னைக்கு கூட மனுஷன்தான் மாறுறான், மனுஷன்தான் சாஸ்திரத்தை மீறான், ஒரு சில கட்டுப்பாடுகளை மீறான். பட்சிகள் மிருகங்கள் இன்னும் கூட அந்த காப்பாத்துறது, அந்த நியமங்களை காப்பாத்துறதுன்னு அப்படி இழிவு சிறப்பு உண்மை அப்படி வைத்து கொள்ளணும் ஒண்ணு. இல்லைன்னா உத்தமூர் சுவாமி வேற விதமாக இதுக்கு வியாக்கியானம் பண்ற. நாங்கள் மனிதனை கூட நம்ப முடியாது, பட்சிகளை அவசியம் நம்பலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இழிவு சிறப்பு உண்மை இல்லை. அதாவது எப்படி உண்மை அப்படின்னு சொன்னா இப்ப என்ன நம்ப முடியாது, நான் சொல்றது பொய்யாகலாம். சாஸ்திரமும் சொல்லியிருக்கு இதுல அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் கூட சொல்லியிருக்கு, சாஸ்திரமே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றோம்.
அப்போ நாங்கள் வேணா நாழி தவறி நாழி வரலாம், ஆனா பட்சிகள்லாம் அப்படி பண்ணக்கூடியது இல்லை. ஒரு சில விதங்கள்ல பட்சிகளை விட மனுஷன் விவேகி, ஒரு சில விஷயங்கள்ல மனுஷனை விட பட்சியானது விவேக முடியும். பட்சிகள் தப்பு பண்ணாது. ஆகையினாலே ஒரு சில அறிவு கூர்மை, அதாவது பகுத்தறிவு, பகவானை தியானம் பண்றது, மோட்சோபாயத்தை பத்தி நினைக்கிறது, இதுல வேணா மனிதன் உயர்வானவனே தவிர அன்றாட வாழ்க்கை முறையில பார்த்தா நம்மை விட பன்மடங்கு புத்திசாலிகளாக இருக்கக்கூடியது பட்சிகள். ஆகையினாலே அப்படியும் அர்த்தம் பண்ணலாம். அதாவது நாங்கள் வேணா தப்பு பண்ணலாம், பட்சிகள் தப்பு பண்ணாது. பட்சிகளுக்கு இந்த விஷயத்துல விவேகம் உண்டு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ தூரம் நடக்கிறத அவைகள் பார்த்து விடும். கோழி கூவும், கோழி அனாவசியமா கூவாது. அது பிம்மாலை வந்தாதான் கோழி கூவும். அதுக்கு அந்த பிம்மாலையுடைய கிராமங்களை வசிச்சு பார்த்தவாலும் தெரியும். தும்பி பறக்கிறது அப்படின்னா மழை வர போறது அப்படின்னுவாங்க. உடனே இப்ப தும்பி பறக்கிறதுன்னா நல்லா வெயில் காஞ்சிட்டு இருக்கும். தும்பி பறந்த உடனே நிறைய தும்பி பறந்ததுன்னா கிராமத்துல அக்கம் பக்கத்தோட வீட்டு அவ தானியம் எல்லாம் வாசலை வளர்த்திருப்பா, கடலக்காய் நெல் இதெல்லாம் வெயில்ல வளர்த்திருப்பா. வெயில் சுழின்னு காஞ்சிருக்கும், வானத்துல மேகமே இருக்காது. தும்பிகள் பறக்க ஆரம்பிச்ச உடனே அவ செல்ஃப் கேட்பா, நீங்களும் வந்து கொஞ்சம் எனக்கு வாரி கொடுப்போம்னா இன்னும் 10 நிமிஷத்துல மழை வர போறது அப்படின்னுவா. பார்த்தா 10 நிமிஷத்துல நமக்கு ஆச்சரியமா இருக்கும். விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு அறிவு, தும்பி பறந்ததுன்னா உடனே மழை வரும் அப்படின்ட்டு இது பண்ணுவா. அது மாதிரியாக வானம் காஞ்சிட்டு இருக்கும், ஒரு மாதிரி குமுறிட்டுனா மழை வருது அப்படின்வா. அவ சொல்ற மாதிரி 10 நிமிஷத்துல மழை கொட்டுன்னு கொட்டும். அது மாதிரியாக கோழி கூவுறது பிம்மால வேலை அப்படின்னு சொன்னா அது தப்பாவே இருக்காது, கரெக்டா இருக்கும். நாழி அரை மணி நாளி முன்னாடி கூவாது. ஆகையினாலே நட்சத்திரத்தை பார்த்து ராத்திரில நாழி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோழி கூவினா அவசியம் அந்த நாழி தெரிஞ்சுக்கலாம். ஆகையினாலே அத மாதிரியாக இல்லை. இப்போ பெருமாள் எழுந்துட்டார், பரதன் வரான், பெருமாளை திரும்பி எழுந்தருளை பண்ணி அயோத்திக்கு திரும்ப எழுந்தருளை பண்ணணும்னு பரதன் வரான், சேனையோட வரான். அங்க சித்திரக்கூடத்துல பெருமாள் எழுதுருக்கார். ஒரு ஓசை கேட்குது, பக்ஷியுடைய ஓசை கேட்குது. பெருமாள் லக்ஷ்மணனை பார்த்து சொல்ற, லக்ஷ்மணா நீ கொஞ்சம் மேல ஏறி பாரு, கண்டிப்பாக இங்க யாரோ ராஜாக்கள் படையெடுத்துட்டு போறா. இந்த காட்டு வழியா யாரோ சேனை போயிட்டு இருக்கு, ப்ராபபிலி வேற ஒரு ராஜ்யத்தை நோக்கி படையெடுத்துட்டு ராஜாக்கள் போறான்னு தெரியுது. ராஜாக்கள் யாரோ இங்க வந்திருக்கா, சேனை ஏதோ ஒண்ணு போறது. இந்த பட்சிகளுடைய குரல் வித்தியாசமாக இருக்கு, நார்மலாக கத்தக்கூடிய கத்தல் இல்லை இது. அப்படி இல்லை, ராஜாக்கள் இல்லை என்கிற பட்சத்துல சிங்கமோ புலியோ ஏதோ ஒரு கொடூரமான, அதாவது இந்த சிங்கம் புலி போன்ற வைல்ட் அனிமல் அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி ஏதோ ஒரு மிருகமானது இங்க சஞ்சயிக்கு பர்ணசாலை பக்கத்துல ஏதோ வந்திருக்கு. ஒன்னும் பர்ணசாலை, நாம பர்ணசாலை போட்டிருக்க பக்கத்துல இருந்து யாரோ ஒரு ராஜாக்கள் படையெடுத்து போயிட்டு இருக்கா. அப்படி இல்லாட்டா சிங்கமோ புலியோ அங்க வந்திருக்கு, நீ பாருன்ன உடனே அவர் ஏறி பார்க்கிற. ஏறி பார்க்கும்போது கோவிதார துவஜம் தெரியுது, அயோத்தியினுடைய படம் வர்றது தெரியுது. அப்படின்னா பட்சிகள் முதலையே காட்டக்கூடும், இந்த விஷயங்கள்லாம் காட்டணும் என்ன நடக்கிறது என்பது. அந்த விதத்துல மனிதனால கண்டுபிடிக்க முடியாத பட்சிகள் கண்டுபிடிச்சு வருது. அது மாதிரி பசுக்கள் கிராமத்துல வாழ்ந்து தெரியும், கிராமத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்தாதான் இலக்கியங்களை ரசிக்க முடியும். டவுன்ல ஒரே காங்கிரீட் ஜங்கிள்ல பிறந்து டியூப் லைட்லயே வாழ்ந்த குழந்தைகளுக்கு சாகித்யத்தை கூட ரசிக்க தெரியாது, ரசிகால் இல்லாத போயிடுவாங்க. பசுக்கள் கத்தினா அப்படின்னு சொன்னா, பசுக்கள் கத்தினா அது பசிக்காக கத்துறதா எதுக்காக கத்துறது என்பதை அவ தெரிஞ்சுப்பா. பசுக்கு அது கத்துற விதத்திலேயே வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி பிம்மால வேலை ஒரு பசு கத்துறதுன்னா அதுக்கு எருது வேணும் என்று அர்த்தம். அதுக்கு தகுந்த காரியத்தை மத்த நாள் கிராமத்துல பண்ணுவார். அது மாதிரியாக பசுக்களுக்கு அப்போ புல்லும் சிலம்பினகான் என்று சொன்னால் ஒண்ணு அவைகள் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவருக்கு அனுஷ்டானம் விதிக்கல சாஸ்திரத்துல. அதுங்கே எழுந்துருத்தோ, நீ இப்படி படுத்து தூங்குறது நியாயமா? எது சாஸ்திரத்துக்கு கட்டுப்படாத பட்சிகள் கூட டயத்துக்கு காரியம் பண்றது. அப்படின்னு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மனிதன் படுத்து உறங்கலாமா என்று கேள்வி கேட்கறதாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால், நீ என்னுடைய நான் சொன்ன நாங்க எழுந்துட்டோம், நாங்க எழுந்து வந்தது உனக்கு அடையாளம் இல்லையா என்று சொன்னால், அப்போ நாங்கள் தப்பு பண்ணலாம், அரை மணி நாள் முன்னாடி எழுதுக்கலாம். ஆனால் பட்சிகள் தப்பு பண்ணாது. அவைகள்
இயற்கைய மனிதனை விட பட்சிகள் அதிகம் தெரிந்து கொள்ளும். அதனால புல்லும் சிலம்பினகான். அப்ப நாங்க வந்ததுல எந்த தப்பு இருக்கலாம். இப்ப புல்லும் சிலம்பினகான்றது புட்களுடைய உயர்வை சொல்றது, இழிவை சொல்லல. இழிவு சிறப்புமை இல்லை. புட்கள் கூட என்ன நம்பாட்டா போ, புட்களை நம்பலாம். புட்கள் சிலம்பின ஆகையினாலே நீ அவசியம் அது அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே அவ சொன்னா மற்ற ஊர்ல புல்லுனா நான் ஏத்துப்பேன், நீங்க போட்ட பூச்சல்ல. எப்படியானால் படை வரவே அந்த பட்சிகள் கத்திட்டு இயற்கையாக கத்துற கத்தல் இல்ல. மழை காலம் ஏரியில ஜலம் இருக்கு, அப்போ தவளைகள் கத்தும். இப்படிலாம் இருக்கிற மாதிரி இல்லை. நீங்க அங்க என்ன சொல்லுங்க, ராமாவதாரத்துல படை வரவே கத்தித்து அங்க பட்சிகள் கூச்சலிட்டது. அது மாதிரி நீங்க ராத்திரி எல்லாம் தூக்கம் வராத ஒருத்தர் கிருஷ்ணனை பத்தி பேசிட்டு நீங்க கல்யாண சத்திரத்துல எப்படி ஆனா பேசிட்டே இருப்பாளோ அது மாதிரி இப்ப யாரும் பேசுறதுல எல்லாம் கான்ட்ராக்ட்ல விட்டுறா. மஞ்சள் நீரை பிடிச்சிட்டு கான்ட்ராக்ட். அந்த பொண்ணோட அம்மா ஷோக்கா வந்து கார்ல இறங்கினான். ஒரு காலம் இல்லை, பழைய காலத்துல பொண்ணுக்கு அம்மா அப்பெல்லாம் படாம பிடிச்சிட்டு இடணும். வைதிகால் யாரும் சாப்பிட மாட்டா, எத்தனையோ பிரச்சனைகள். இதுக்குதான் பழைய காலத்துல எப்படி ஆனா அது கல்யாண மண்டபத்துல ராத்திரி மட்டும் தூக்காத யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டு இருப்பாளோ அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி கொடுத்து கிருஷ்ண பைத்தியம் அதிகமா போயிடுது. நீங்க படை வரவே அந்த ராமாவதாரத்துல அந்த பட்சிகள் கத்தினா போலே நீங்க கத்துல அதுங்க கத்துறது அது பின்மால ஆயிருக்கிறதுக்காக அந்த பட்சிகள் கத்துல உங்க தொந்தரவு நீங்க பண்ற டிஸ்டர்பன்ஸ் அதுங்களுக்கு கத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இல்லம்மா. புல்லரையன் கோயில் அது மாத்திரம் இல்ல, உங்களை மாதிரியே அதையும் பழகி வச்சுட்டுங்கோ. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தாறுகளுமே பிதற்ற என்றும் காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மறுபாடுகள் என்று அவை கத்துறது என்று அவள் சொல்ல. அது மாத்திரம் இல்ல, கோவில்ல இருந்து விழிசங்கு வருது. அதாவது கைங்கரிய பிராளை அழைக்கிறதுக்காக சங்கு ஊதுவா. அதாவது அது மாதிரி இந்த காலத்துல மணி அடிக்கிறா, சங்கு ஊதுறதும் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஆகையினால ஃபேக்டரியில ஒரு ஷிஃப்ட் ஆகி இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு எப்படி ஆனா சங்கு ஒலிக்கிறாளோ அது மாதிரியா அந்த காலத்துல இந்த கைங்கரியம் முடிஞ்சது, அபிகமனம் முடிஞ்சது, அடுத்த முறை யார் கைங்கரிய விழாலோ அந்த கைங்கரிய விழா வரலாம், இப்போ அடுத்த கைங்கரியத்துக்கு வரலாம் அப்படி சங்கலி தூக்கா தேவஸ்தானங்கள்ல கைங்கரியங்கள் இருந்துட்டே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் கூப்பிட முடியாது. அந்த காலத்துல அப்படி வசதி இல்லை. அப்படின்னா இந்த சங்கு ஊதினால் இன்ன கைங்கரியம் இப்ப முடிஞ்சிருக்கு, அடுத்த கைங்கரியத்துக்கு இந்த கைங்கரியம் முடியுது, அடுத்த கைங்கரியம் ஆரம்பிக்கிறோம், அந்த கைங்கரியப்படால் இப்ப வந்து சேரணும் அப்படின்னு காட்டுவதற்காக புல்லரையன் கோயில் வெள்ள விழிசங்கின் பேரரவம் கேட்கலையோ புல் கருடன் அல்லது புல் என்பதுக்கு புல் அரையன் பகவானே அர்த்தம் பண்ணிவிடலாம். புல் என்கிற சொல்லி இங்க கருடனை சொல்லி புல்லுக்கு அரையன் யாரு பகவான், கருடனுக்கு தலைவன் கருடத்வஜன், கருடனை தனக்கு வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் புல்லரையன். பகவானுக்கு கீழையும் கருடன், பகவானுக்கு மேலையும் கருடன். பகவானுடைய திருவடிக்கு கீழே வாகனமாக இருக்கான், பகவானுடைய திருமுடிக்கு மேலே கொடியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட புல்லரையன். ஆகினால புல் என்கிற சொல்லே இந்த இடத்துல கருடனை சொல்லி புல்லரையன் என்பதனால பகவானை சொல்லி அவனுடைய கோயில்ல இந்த கைங்கரியம் முடிஞ்சது, அந்த கைங்கரியம் வரணும். அது மாதிரி பின்மால கைங்கரிய விரால் வர்றதுக்கு அபிகமனத்துக்கு அதாவது திருப்பள்ளி எழுச்சிக்கு வர்றதுக்காக கூப்பிடக்கூடிய சங்கானது முழங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அல்லது புல்லரையன் புல் என்கிற சொல்லு பொதுவாக பட்சியை சொல்லி கருடனை சொல்லாமல் பட்சியை சொல்லி புல்களுக்கு தலைவன் அப்படின்னா கருடனை சொல்லி முதல்ல புல் என்கிற சப்தத்தால கருடனை சொல்லி புல்லரையன் என்பதனால பகவானை சொல்லி அவனுடைய கோயில் தேவஸ்தானம் என்று அர்த்தம். அப்படி இல்லை என்றால் புல் என்கிற சொல்லாலே பொதுவாக பட்சிகளை சொல்லி புல் அரையன் என்பதனாலே கருடனை சொல்லி புல் அரையனுடைய கோயில கோன்னு பிரிச்சுட்டு புல் அரையனுடைய பகவான் அவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். புல்லரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்கலையோ. சங்கு என்பதாவது வேற கலர்ல இருக்குமா? இருக்காது. வெள்ளை விழி சங்கு இதுக்கு என்னதுக்கு வியர்த்த விசேஷம், வீணான அடைமொழி எதற்கு என்று சொன்னால் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வர்ணிக்கிறது கூட ஆழ்வாருக்கு ஆண்டாளுக்கு திருவுள்ளம். ஏன்னா கோவிலுடைய சங்கு
அதை சொல்லணும். நால்வாய் மும்மத திருச்செவி ஒரு தனி வேட திறந்தையை தொங்கக்கூடிய வாய். உலகத்துல கஜேந்திரனை வர்ணிக்கிற தொங்கக்கூடிய வாயுடைய நால்வாய் மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேட திறந்தை. தொங்கக்கூடிய வாயுடைய ஒரே பிராணி யானை. அது எல்லாருக்கும் தெரியும். இது எனக்கு எத்த விஷயம் இருக்கணும். இங்க வெண்சங்குங்கிற மாதிரி தானே அப்படின்னு சொன்னா அந்த கஜேந்திர ஆழ்வாண்டவன் பக்தன். அந்த பக்தனுடைய திருமேனியை வர்ணிக்கிறது கலியனுக்கு ஒரு சந்தோஷம். அதனால அதை வர்ணிச்சார் என்று சொல்றதுல கோவில் சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் மொத்தம் பகவத் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் வர்ணிக்கிறது அதுவே சுயம் பிரயோஜனம். ஆகையினால கெட்ட விஷயம்னு யோசிக்க வேண்டாம். ஆகையினால ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளவு இந்த வெட்ட விசேஷமா என்ன, ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு நாள் உபன்யாசம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுங்க. அதனால வெண்ட விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அது நல்ல பேரரவம். அப்படிப்பட்ட பேரரவம் நீ கேட்கலையா என்று சொன்னார். அப்பயும் அவன் பதில் சொல்லல. உள்ள இருக்கவள் பதில் சொல்லாம இருக்கா. பிள்ளாய் எழுந்திராய், பிள்ளாய் எழுந்திராய், குழந்தையே எழுந்துரு என்று சொல்றார். பிள்ளாய் என்று சொன்னதுனால என்னதுன்னா இவள் புதிதாக இந்த பகவத் அனுபவத்துக்கு வந்தவள் என்பதை காட்டுறது. பிள்ளாய் எழுந்திராய், பிள்ளாய் பகவத் விஷயத்திலே புதிய இரே. இப்ப எழுப்பப்படக்கூடியவள் பகவத் விஷயத்தில ரொம்ப நாளாக ஈடுபட்டவள் அல்ல, புதியை. பாகவத சம்ஸ்லேஷத்தில் ஜினிமயரியா ஆகிறே. இந்த அடையாளெல்லாம் கேட்காத என்ன பண்ணும், பாகவதாளோட சேர்றதுங்கிறது ஒரு புருஷார்த்தம். இனிமேல் போய் தீர்த்தா மாறி தடுத்துச்சு கிருஷ்ணன் அடையிறது இருக்கட்டும். பாகவதாளுடைய சம்ஸ்லேஷம் என்பது பகவத் சம்ஸ்லேஷத்தை விட குறைஞ்சது இல்லை. அப்படி இருந்துச்சு நாங்க வந்துருக்குமே, எனக்காகவே நீ வரலாம். ஆகையினாலே பாகவத சம்ஸ்லேஷத்தின் இனிமையறியா இதே அனுபாவியங்களில் காஷ்டா பூமியான பாகவத சம்ஸ்லேஷம் பிறக்குமளவும் பகவத் விஷயத்தில் அவகாசிக்க பெற்றிலையே. பகவத் பக்தியினுடைய காஷ்ட பாகவத பக்தி, பகவத் சேஷத்தினுடைய காஷ்ட பாகவத சேஷத்துவம், பகவத் கைங்கரியத்தினுடைய காஷ்டை அதாவது முற்றிய எல்லை நிலம் அப்படின்னு சொல்ல பாருங்க. காஷ்ட எல்லை நிலம். பகவத் சேஷத்துவம் எப்ப பூர்ணமா இருந்ததுன்னா பாகவத சேஷத்துவம் வந்தாவுக்குதான். பகவத் கைங்கரியம் எப்ப பூர்த்தியா இருந்தா பாகவத கைங்கரியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல இருந்தா ஒரு சிலர் சொல்லும் பொழுது மதுரகுரி ஆழ்வாருக்கு அதிசயோக்தியா சொல்லுவா. மதுரகுரி ஆழ்வார் வந்துட்டு பெருமாளையே பிடிக்காது, அவருக்கு நம்ம ஆழ்வாரை தான் பிடிக்கும், பாகவதால தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. தப்பது. ஏன்னா காரணம் பகவத் பக்தி, காரியம் பாகவத பக்தி. அப்போ பாகவத பக்தி ஒருத்தருக்கு இருக்குன்னா பகவத் பக்தி பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். பகவத் பக்தி சூன்யமா இருந்தது, பகவத் பக்தியே இல்லை அப்படின்னு சொன்னா காரணாபாவத்து காரியாபாவா. யாருக்கு பகவத் பக்தி இல்லையோ அவளுக்கு பாகவத பக்தி இருக்காது. யாருக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுன்ற எண்ணம் இல்லையோ அவளுக்கு பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்ற எண்ணம் வரவே வராது. ஆகையினாலே பகவத் பக்தி காரணம், பாகவத பக்தி காரியம். அப்போ பாகவத பக்தி ஒருத்தருக்கு பாகவத பக்தி ஒருத்தருக்கு இருக்குன்னா பகவத் பக்தி பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். பாகவத பக்தி ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா பகவத் பக்தி இன்னும் அதாவது பூர்ணத்தையே அடையலை, முழுமையா அடையலை என்று அர்த்தம். அதனால உனக்கு பகவத் பக்தியே உனக்கு கிருஷ்ண பக்தி உனக்கு பூர்ண பிள்ளாய், உனக்கு கிருஷ்ண பக்தி பூர்ணமாகலன்னு தெரியுது. ஏன்னா கிருஷ்ண பக்தி பூர்ணமா இருந்தால் இந்த கேள்வி கேட்காமல் பாகவதானுடைய சம்ஸ்லேஷமே காலேன பலதும் தீர்த்தம் சத்யா சாது சமாகமஹா. காலேன பலதும் தீர்த்தம், புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போறது, ஸ்ரீரங்காதி பெருமாளை சேவிக்கிறது, கங்கையில தீர்த்தா மாறுறது, இது எல்லாமே பலன் அவசியம் உண்டு இதுக்கெல்லாம். ஆனா கொஞ்சம் காலம் கழிச்சு பலனை கொடுக்கும். ஆனால் பாகவதாவுடைய சம்ஸ்லேஷம், மகான்களுடைய சம்ஸ்லேஷம், அவ விஷயத்தை நல்ல விஷயத்தை கேட்கறது உடனே காலேன பலதும் தீர்த்தம் சத்யா சாது சமாகமஹா. உடனே சாது சமாகமானது மனசை மாற்ற முடியுது. அதனால உனக்கு அது அந்த எண்ணம் இல்லையா என்று சொல்ற. உனக்கு சீக்கிரம் இதை எங்களை கேள்வி கேட்கறத விட்டுட்டு எங்க கூட வந்து சம்சேஷிக்கிறதே உனக்கு புருஷார்த்தம் என்பது உனக்கு தெரியலையா? ஆகினாலே நீ சீக்கிரம் வந்து சேர வேண்டும். பிள்ளாய் எழுந்திராய், உங்களெல்லாம் யார் எழுப்பினா அப்படின்னு அவ கேள்வி கேட்டா அதுக்கு அவசரம் தம் தாம் காதியம் கொள்வர் துணி கேட்டு எழுந்திருந்தோம். சரி, நீங்களாம் எப்படி அலாம் வச்சிருந்தாங்களா, எப்படி எழுதுறதோ அப்படின்னு அவ கேட்கறதாக வச்சுட்டு இவர் சொல்றா, பிள்ளா பேய் முளை நஞ்சுண்டு கண்டச்சகரம் கலப்பெரிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை
உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பெயரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து தம்தாம் காரியம் கொள்வர் துணி கேட்டு எழுந்திருந்தோம். பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கரிய கால் ஓச்சி. கிருஷ்ணன் இருக்கானே, கிருஷ்ணன் பேய் முளை நஞ்சுண்டான், பூதனையுடைய உயிரை சாப்பிட்டான். அதுக்கப்புறம் கள்ளச்சகடம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிறந்த உடனே பூதனையுடைய வதம். ராமாவதாரத்திலே முதலிய ஸ்ரீவதம், கிருஷ்ணாவதாரத்திலே முதலிய ஸ்ரீவதம், அங்க தாடகாவதம், இங்க பூதனவதம். ஸ்ரீவதம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இவ ரெண்டு பேரும் ஸ்ரீ ரூபத்துல இருந்தாலும் ஸ்ரீகள் இல்லை, அதனால இவ வதம் தோஷம் இல்லை. இன்னொன்னும் ஜெனரல் ரூலுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. சாதாரண ஸ்ரீவதம், ஒரு யாகத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீவதம், அப்படிப்பட்ட ஸ்ரீவதம் எல்லாம் தோஷம் கிடையாது. எதுக்கும் ஜெனரல் ரூலுக்கு இருந்தா அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குமோன்னா அது மாதிரி பேய் முளை நஞ்சுண்டு. பேய்முளை அவள் பேய் என்பது நன்னாக தெரியும். ஆனா இந்த கள்ளச்சகடம் இருக்கு பாரு, பூதனையை சம்மதிச்சதை விட கூட கள்ளச்சகடத்தை சம்மதிச்சது என்பது ரொம்ப அது கள்ளச்சகடம். அது பேயாகியும் ஆராய்ந்து கொள்ளலாம். தாயே ரட்சையாக வைத்த விடம். ஒரு குழந்தை பால் சாப்பிடும்போது தெரிஞ்சிருது அம்மா அம்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு. என்னதான் அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டாலும் குழந்தை ஏமாற்ற முடியாது. ஒரு க்ஷணத்துல பால் சாப்பிடும்போது அம்மா இல்லை அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அதாவதுதான் ஆழ்வார்கள் அதையே உதாரணமாக காட்சி. அனஞ்சகதிகத்துவத்துக்கு பகவானை விட்டா நமக்கு வேற கதி இல்லை என்பதை சொல்றதுக்கு அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றினும் மற்றவர்கள் அருள் இணைந்தே அழுங்குழவி அதிலே போன்று இருந்தேனே அப்படின்னு சாய்கிற. ஆகையினால பழைய காலத்துல இந்த பிரசவ காலத்துல ஸ்திரீகள் மரணிச்சிருப்பதுன்றது நடக்கும். ஒரு 100ல 5-6 அந்த மாதிரி ஆகும். அப்ப என்ன பண்ணுவான்னா அந்த குழந்தையை காப்பாற்றணும். தாய் மரிச்சுட்டா குழந்தை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்ப என்ன பண்ணுவான்னா எப்படியும் பழைய காலத்துல நிறைய குழந்தைகள் பெற்றுப்பா. குறைஞ்சபட்சம் ஆவரேஜ்ல 5-6 குழந்தைகளாவது பெற்றுப்பா. அப்போ யாராவது இன்னொரு குழந்தை பெற்றிருக்கான்ற பட்சத்துல இந்த குழந்தைய அந்த பெண்ணிடத்துல கொடுத்து அவ பால் ஊற்றி வளர்க்கறதுன்றது ஒண்ணு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் அந்த குழந்தைய உன்னூத்திட்ட பால் ஊட்ட வைக்கிறது என்பது அவ்வளவு கடினமான காரியம். ஒரு தடவை தன் தாய் கிட்ட பால் சாப்பிட்டுன்னா அதை உன்னூத்திக்கிட்ட பால் சாப்பிட வைக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டம். அதனால அந்த இடத்துல கூட ஏன்னா அந்த கிருஷ்ணன் அவள் பேய், தாயாய் வந்த பேய் அவள் என்பதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இது அச்சேதனமான ஒரு வஸ்து. அவள் யாருக்கும் தெரியாமல் வந்து சேர்ந்தா கிருஷ்ணநாத்துல. இந்த கள்ளச்சகடம், சகடம் இல்லை, இது கள்ளச்சகடம். தாயே ரக்ஷையாக வைத்த சகடம் அசுரா வேஷத்தாலே பிறந்த அபாயமாகையாலே கள்ளச்சகடம் என்கிறது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இவன் கள்ளச்சகடம். அவள் என்ன பண்ணா பொன்போல் மஞ்சனமாட்டி அம்மாவே ரக்ஷைக்காக வைத்த சகடம் இது. பொன்போல் மஞ்சனமாட்டி அமுதூட்டி போனேன் வருமளவிப்பால் வன்பார சகடம் இறச்சாடி வடக்கில் அகம்புக்கிருந்து விண்போல் நுண்ணிடையால் ஒரு கண்ணியை வேற்றுருவம் செய்தித்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மந்தரவே அப்படின்னு பெரியாழ்வார் ஆகிறார். கலியன் ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த எழுத்திங்களில் ஏடலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராட போனேன். சேரன் திருமருமாறுவன் கிடந்து திருவடியால் மலைபோலோடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவதஞ்சுவனே. இவள் பொன்போல் மஞ்சனமாட்டி நல்ல வெந்நீர் தவளை மொத்தம் ஜலம் போட்டு அந்த குழந்தைக்கு பொறுக்கிற மாதிரியாக திருமஞ்சனம் பண்ணி குழந்தைக்கு கிருஷ்ணனை நீராட்டி குழந்தைகள் வெந்நீர் விட்டு குளிச்ச உடனே பசி வந்துடும் குழந்தைகளுக்கு, உடனே எடுத்து விடணும். பொன்போல் மஞ்சனமாட்டி அமுதூட்டி குழந்தையை எடுத்து விட்டு போனேன். காரியம் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக குளிச்சு விட்டாச்சு, குழந்தைய எடுத்து விட்டாச்சு. இந்த சகடத்தின் கீழே விட்டுட்டு நாம போய் காரியம் பார்த்துட்டு வரலான்னு. என்ன காரியம் பண்ண போனான்னு பெரியாழ்வார் சொல்லல. அவர் சொன்ன யமுனைக்கு போயிட்டு வந்தா, தீர்த்தா ஏழை கொண்டு வரதுக்கோ எதுக்கோ அல்லது தீர்த்தா மாட்டு வரதுக்கோ போனா அவள். அது தெரியுது. யமுனை நீராட போனேன்னு கலியன் சாய்க்கிற. வருமளவிப்பால் வன்பார சகடம். அந்த வண்டியே சாதாரண வண்டி இல்ல, கனமான வண்டி, ஹெவி வெஹிக்கிள். அது மாத்திரம் இல்ல, அதுல பாரம் வேற ஏற்றி இருக்குது, லோடர் வெஹிக்கிள். வன்பார சகடம் இறச்சாடி
அத ஏற்கனவே பால் சாட்டவன் அழறதுக்கே வாய்ப்பு இல்லை. கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிட்டு பசி எடுத்த குழந்தை கால கைய முதல்ல உதச்சிக்கும். அப்படி உதச்சிக்கிற சாக்குல அடி அந்த வன்பார சகடம் என்னாச்சுன்னா மறுபடியும் நினைச்சா கூட அதை ரீஃபிட் பண்ண முடியாது, ரீஅசம்பிள் பண்ண முடியாது. அப்படி பொடியா போச்சு. மேல பாசுரம் இவளே மேல சாகுற கள்ளச்சகடம் கலக்கரிய காலோச்சின்னு சொல்ற அந்த இடத்துல விவரணம் பார்ப்போம். அப்படி பேய்முளை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கரிய காலோச்சி வெள்ளத்தரவில் இளவந்த வித்தினை. அதுக்கப்புறம் க்ஷீராப்தியிலே சயனித்தவன். இங்க வேற்றுமை, அதாவது வினை எச்சம் இருக்கு. வினை எச்சத்துக்கு பொருள் இல்லை. ஏன்னா பொருள் இருந்தா பேய்முளை நஞ்சு உண்டு, அத முதல் காரியம். அந்த வினை எச்சம் என்ன பண்ணும், அது பண்ணக்கூடிய ஒருவன் பண்ணக்கூடிய பல காரியங்கள்ல, அதாவது ஒரு ஏக கர்த்திருக்கமான பல காரியங்கள்ல அவனாலே பண்ணப்பட்ட முதல் காரியத்தோட துவா பிரத்தியம் லெப்பிரத்தியம் தமிழ்ல வினை எச்சம் அப்படின்னு சொல்றோம். அது வரும். சமான கர்த்தியோகோ பூர்வ காலே ராமன் உண்டு உறங்கினான் அப்படின்னு சொன்னா முதல்ல அவன் சாட்டா. ராமனே 2 காரியம் பண்ணான். ராமன் சாப்பிட்டு கிருஷ்ணன் தூங்கினா உண்டு உறங்கினான்னு சொல்ல முடியாது. அப்போ ராம கர்த்திருக்கமா இருக்கணும் 2 காரியமும். சாப்பிடுறதுன்றதும் ராமனால பண்ணப்படணும், தூங்குறதும் ராமனால பண்ணப்படணும். அப்பதான் ராமன் உண்டு உறங்கினான் அப்படின்னு சொல்ல முடியும். இது முதல் 2 வாக்கியம் பொருந்துறது. கள்ளச்சகடம் கலக்கழிய பேய்முளை நஞ்சு உண்டு கிருஷ்ணன் பண்ணான். கள்ளச்சகடம் கலக்கழிய 2த்தையும் கிருஷ்ணன் தான் பண்ணான். முதல்ல ரொம்ப குழந்தையா இருந்த பொழுதும் அந்த காரியத்தை பண்ணா, பேய்முளை நஞ்சு உண்டா. கள்ளச்சகடத்தை அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தா விட்டு ஈடும் வழியுடைய நம்பி பிறந்த எழுத்திங்களில் அப்படின்னு சாட்சதுனால அந்த சகடாசனை பண்ணான். அப்போ அங்க வினையச்சம் பொருந்துருது. ஆனா பகவான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவை தூயிலம் வந்த வித்தினை பான்கடவுல போய் பள்ளி கொண்டவனை அப்படின்னு சொன்னா இது அந்த வினை எச்ச பொருள் இல்லாத போறது. ஏன் அப்படின்னா க்ஷீராப்தியில இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணனாக ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஷியாகதோ மதுராபுரி. நாராயணன் ஸ்ரீமான் தேவதைகள் வைகுண்டத்துக்கு வந்து சேவிக்க முடியாததுக்காக பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பவன் அவன் அங்கிருந்து கிருஷ்ணனாக பிறந்தான் என்று சொல்லுது. அப்போ பார்க்கடல்ல இருக்க பெருமாள் தான் கிருஷ்ணனாக பிறந்து பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சினான். அப்படி இருந்துச்சு. அதால்தான் க்ஷீராப்திய நாற்றங்கால் பெரியாற்றமில்ல இங்கேயே சாய்கிற வெள்ளத்தரவில் துயிலவந்த வித்தினை திருபவதாரத்துக்கு நாற்றங்கால். அப்ப துணுக்கு வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. திருபவதாரத்துக்கு நாற்றங்கால். கிராமத்துல பொறுக்காத குழந்தைங்களுக்கு புரிய முடியாது. நெல்லை பானையில ஊற வச்சு அதுக்கப்புறம் எந்த இடத்துல கிணறு இருக்கோ கிணறு பக்கத்துல ஏத்தம் இருக்கிற இடத்துல பக்கத்துல நாற்றங்கால் என்று அங்க விதிச்சு அது 1 மாசம் நாற்று ஆனாவுக்கு நாற்று அங்கிருந்து பிடுங்கி 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்துல நடுறது. நேரடியே அங்க போய் நட்டா நஷ்டம். என்ன நஷ்டம்னா ஆரம்பத்துல தண்ணி தேவையில்லை. அந்த முதல் 1 மாசத்துக்கு அதிக தண்ணி தேவையில்லை. ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு நெல்லா நட்டுட்டோம் 2 ஏக்கர்ல அப்படின்னா 2 ஏக்கருக்கும் பூமியில தண்ணி பாய்ச்சலாம். தண்ணி வேஸ்ட், அதுக்கு தண்ணி தேவையில்லை. ஒன்னும் பூமியிலேருந்து எழுதுக்க வேண்டிய சக்தியும் சின்ன குழந்தைய சின்ன நாத்தா இருக்கிறதுனால பூமியோட ரசமும் அதிகம் தேவையில்லை. இன்னொரு லாபம் என்ன அப்படின்னா 2 ஏக்கர்ல நட்டாச்சு, தடாலும் ஒரு 50 பயிர் அந்த இடத்துல விளையிலன்னா அங்கங்க திட்டா பேச்சா பயிர் இல்லாம போயிடும். அதுக்கும் சேர்த்து தண்ணி இறைக்க வேண்டியிருக்கும். அண்ணன் இருக்கிற பயிருக்கு பயிரே இல்லாத இடத்துல. இப்ப என்ன பண்ணுங்களா, நாத்து முளைச்சதுல ஊட்டமான நாத்தை எடுத்து நெட்டுறதுனால அப்போ ஊட்டம் இல்லாத நாத்து தெரியும். இப்போ குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சர்வைவல் அதிகம்னு சொன்னான். ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா ஆரம்ப காலத்துல முதல் 10 நாளுக்கு சர்வைவல் ஆயிட்டா அப்புறம் பாசிபிலிட்டி சர்வைவல் அதிகம் அப்படி சொல்ற மாதிரியா. நாத்துலயே ஏதாவது தோணும் தான் அப்பயே அது வளராது. இப்போ முதல்லயே நட்டுட்டோம்னா என்ன ஆகும், அது அப்புறம் கெட்டு போச்சு. அங்க வளரல அப்படின்னா அங்கங்க திட்டா பயிர் இல்லாத போயிடும். அங்கேயும் தண்ணி பாய்ச்ச வேண்டி வரும். ஏன்னா அந்த வழியாகத்தான் அண்ணண்ட ஜலம் போகும். இவ்வளவு யோசிச்சு உழவன் என்ன பண்றான், பானையில நெல்லை வச்சு நாத்தங்காலில
ஒரு ஒரு சின்ன ஒரு சென்ட் அளவுல அதை வளர்த்து 1 மாசம் கழிச்சு அப்புறம் 2 ஏக்கர்ல நிலம் பண்றான். அப்ப வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் பானையில இருக்கிற நெல்லு நாத்தங்காலுக்கு வயலுக்கு போறது, 2 ஏக்கருக்கு போறது. வைகுண்டத்துல இருக்க பெருமாள் க்ஷீராப்திக்கு அப்புறம் கிருஷ்ணனாக ராமனாக பிறக்கிறான். கிருஷ்ணன் ராமன் எல்லாம் பயிர் 2 ஏக்கர்ல நடந்த பயிர். இந்த நாத்தங்கால இருக்கக்கூடிய நாத்து க்ஷீராப்தி பெருமாள். அப்போ நாற்று முதல் அப்புறம்தான் பயிர் நிலத்துக்கு வருது. இங்க வெள்ளத்திரவி துயிலவந்த வித்தினை திருவவதாரத்துக்கு நாற்றங்கால் என்று பெரியாச்சாமி இல்லை அப்படி இருக்கு செய்யும். ஆனா இங்க சுல்போக்கு ஆண்டாது எப்படி இருக்கு? பேய்முறை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கரிய காலோச்சி அப்புறம் வெள்ளத்திரவி துயிலவந்த வித்தினை என்று சொல்லும்படியாக இருக்கு. அப்போ அந்த வினையச்சத்துக்கு பொருள் கொள்ளக்கூடாது. அப்ப என்ன பொருள் பண்ணணும்னா இந்த 3 வியக்தியும் ஒரே வியக்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதாவது பேய்முலை நஞ்சுண்டவனும் கள்ளச்சகடம் கலக்கரிய கால் ஓச்சினவனும் க்ஷீராப்தியிலே சயனித்துக் கொண்டிருக்கணும் வெவ்வேறு வெற்றி இல்லைங்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இது முதல் பண்ணப்பட்ட காரியம். அதாவது கள்ளச்சகடம் கலக்கரிய கால் ஓச்சினது முதல் காரியம், க்ஷீராப்தியில படுத்துன்றது 2வது காரியம் என்று அந்த நோக்கு இல்லாமல் அவர் பயன்படுத்தியிருக்கா என்பது ஒரு நிர்வாகம். உத்தமூர் சுவாமி வேற விதமாக நிர்வாகம் பண்றார். எப்படி அப்படின்னா கால் ஓச்சி அப்படி என்பது காலை ஓச்சினவன் என்று பொருள் கொண்டார். அதான் ஓச்சி உண்டு உறங்கினான், காலோச்சி துயிலமர்ந்தான் அப்படி அர்த்தம் பண்ணாமல் ஓச்சி என்பது ஓச்சுபவன் என்கிற விகுதி பெற்ற ஆண்பால் சொல் அப்படி எடுத்துட்டா. உதாரணத்துக்கு விடுதலை விரும்பி, தமிழ்நாட்டுல ஒரு எம்பி பேரு விடுதலை விரும்பி. அப்போ நான் திரட்டிப்பாலை அல்லது கேசரியை விரும்பி சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றோம். அங்க விரும்பி சாப்பிடுகிறேன். விரும்புதல் என்பது ஒரு செயல், சாப்பிடுறதுன்றது ஒரு செயல். அப்ப விரும்பிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. விடுதலை விரும்பினா விடுதலையை விரும்புபவன் என்று அர்த்தம். விடுதலையை விரும்புபவன் என்கிற பொருளிலே விடுதலை விரும்பி என்கிற சொல் வருது. அது மாதிரி கால் ஓச்சி என்பதை காலை ஓச்சினவன் என்று அர்த்தம் பண்ண உத்தம சுவாமி. அதுதான் கள்ளச்சகடம் கலக்கரிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலவந்த வித்தினை உள்ளத்து கொண்டு என்று சொன்னா முதல் நாள் ராத்திரி தூங்கும் பொழுது உள்ளத்து கொண்டு பகவானை நினைச்சிட்டு தூங்கணும். க்ஷீரசாகர தரங்க அதுதான் குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்பொழுது இந்த ஸ்லோகத்தை குலசேகராளுடைய ஸ்லோகத்தை சொல்லுறா. வயசான பிற்பாடு வைகுண்ட கத்தியை சொல்லணும். வைகுண்ட கத்தியத்தை சொல்லிட்டு பகவானை அமிர்தசாகராந்த நிமக்ன சர்வாவயவ சுகமாசீதா என்று தியானம் பண்ணிட்டு கொடுத்துக்கணும். இன்ஜிமேட் ஐடியர் வைகுண்ட கத்தியை அனுசந்தானம் பண்ணிட்டேன்னு சொன்னா அப்புறம் எந்த பேச்சும் பேச மாட்டேன். அதுவே அப்பா காலக்ஷேபம் பண்ண போன நாள் ஆரம்பத்துல ஒரு தடவை ஐடிங்கிற இடத்துல முதல் 2 வருஷம் சிரோமணி நன்னா வாசிச்சேன். அதுக்கப்புறம் சமயம் பரவ வச்சுட்டேன். குடும்ப கஷ்டம் எத்தனையோ இருந்தது. அதால முதல் 2 வருஷம் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தவன் கடைசி 2 வருஷம் சரியா படிக்கவும் இல்லை, கான்சென்ட்ரேட் பண்ணல, ஏதோ முடிச்சுட்டு வந்துட்டேன் கோர்ஸை அப்படின்னு சொன்னதுக்கு என்னடா கடைசி 2 வருஷம் பாடணும்னு ஐடிங்கர் கேட்டதுக்கு இவ்வளவு மடம் சமாசனம் பரதம் சஞ்சாரம் புஸ்தக ஸ்ரீகோஷம் எழுதுறது கிரந்த நிர்மாணம் இதுக்கு நடுவில் ஐங்க அவர் தர்க்கம் நானும் தர்க்கம் வாசேன். 30 வயசு வரை தர்க்கம் பாட சொன்னேன். அப்புறம் விட்டு போச்சு. இப்போ உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு தினமும் ஒரு விஷயம் தர்க்க பண்ணிட்டு எடுத்துட்டு ஐங்கர் சயனத்துக்கு முன்னாடி வைகுண்ட கத்தியம் அனுசந்தானம் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் தர்க்கத்துல அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் வைகுண்ட கத்தியம் அனுசந்தானம் பண்ணிட்டு சயனிச்சுப்பேன். அப்போ ஒரு நாள் அந்த ஐலிங்கர் சொல்லி கொடுத்த விஷயத்துல ஏதோ சந்தேகம் வர வைகுண்ட கத்தியம் ஐலிங்கர் அனுசந்தானம் பண்ணி முடிச்சா விட்டு அதை கேட்டா அப்படின்ட்டு அப்படின்னா இந்த சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் மத்த நாள் நான் வைகுண்ட கத்தியம் அனுசந்தானம் பண்ணிட்டுனா நீ ஏதாவது கேள்வி கேட்காத அப்படின்னு ஐலிங்கர் சாட்சியர். அப்போ பகவானை தியானம் பண்ணி கொடுத்துக்கணும் யோகம் அது. அதனால வெள்ளத்தரவில் கீழமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்பதனால படுத்துட்டான்னு அர்த்தம். ராமன் எழுந்துட்டானா அப்படின்னு அர்த்தம், அவன் படுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ அவன் ஆன்மீகத்தையும் காட்டுறார். அப்போ வெறும தூக்கம் என்பது ஒரு செயல், தூக்கம் கூட ஒரு கைங்கரியம்.
ஏன்னா தூங்காட்டா மத்த நாள் கைங்கரியம் பண்ண முடியாது. கைங்கரியம் பண்ணா ராத்திரி தூங்கல. சோம்பேறிகளுக்கு தூக்கம். மகான்களுக்கு தூக்கம் கூட ஒரு கைங்கரியம். ஏன்னா அந்த தூக்கம் தான் மத்த நாள் என்ன காரியம் பண்ணுறது. சண்டேக்கும் சேலரி தரா. ஏன் தரா? அவ அக்கறையால சண்டேக்கு சேலரி தரல. சண்டே ஃபேமிலி காரியத்தெல்லாம் பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாதான் அடுத்த வாரம் அவன் தன்னை ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தாதான் ஆபீஸ் வேலையை என்ன பண்ணுவான்றதுக்காக சண்டேக்கு சேலரி தரா. அது மாதிரியாக மகான்களுக்கு தூக்கம் கூட ஒரு யோகமா இருக்கு. அது ஏன்னா மத்த நாள் புத்தகம் பார்க்கறதுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அது நன்னா கைங்கரியம் பண்றதுக்கு காரணமா இருக்கு. அதுவும் யோகமா இருக்கு. இன்னொன்னு அதை பகவானை தியானம் பண்ணிட்டு படுத்துக்கிறோம். பகவானை தியானம் பண்ணிட்டு எழுந்துக்கிறோம். ஆகையினாலே உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அனுஷ்டாதாக்களும் மனநசீலர்களும் மெல்ல எழுந்து கர்ப்பிணி பெண் எழுந்திருக்குமாறே கர்ப்பிணிகள் பிரஜைக்கு நோவு வாராமே எழுந்திருக்குமா போலே. சாதாரணமாகவே சாஸ்திரத்தால டக்குன்னு எழுதக்கூடாது. இந்த காலத்துல டாக்டர்கள் அதை சொல்றா. எல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்லிட்டுன்னா யாரும் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. எப்பயுமே டக்குன்னு எழுதக்கூடாது. முதல்லதான் எழுந்துக்கிறோம். முதல்ல எழுந்து படுத்துட்ட பொசிஷன்ல இருந்து படுத்துட்டு அப்படியே ஒரு சில நேரவே எழுந்துக்கூடாது. படுத்துட்ட பொசிஷன்ல இருந்து உக்காந்துக்கணும். உக்காண்ட நிலையிலிருந்து அப்புறம் எழுந்துக்கணும். படுத்துட்டதுல இருந்தே நேரம் எழுந்துக்கூடாது. அதுவும் நிதானமாக எழுந்து கொள்ள வேண்டும். அது கர்ப்பிணி பெண் எழுந்துக்கொள்ள பொதுவாகவே எழுந்துக்கணும். அதுவும் இந்த காற்றால வேலை அவசியம் இது எழுதுக்கணும். கர்ப்பிணி பெண் பிரஜைக்கு நோவு வராமே எழுந்திருக்குமா போலே. நாம கர்ப்பம்தான். நாம யாரு? மகான்கள், யோகிகள். மகான்களுடைய ஒரு பெண்ணுடைய வயத்துல கர்ப்பம் இருக்கு. மகான்களுடைய ஹிருதயத்துல எப்பயும் பகவான் இருக்கான். அப்போ பிரசாத மலையிலேருந்து செல்லும் போது அவன் ஹிருதயேன உத்வகன் அறிவு என்று ஹிருதயத்தினால ஹிருதயத்தில் இருக்க பகவானை பற்றி அவன் நினைச்சான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னா அப்புறம் அவன் சர்வரட்சகர் இல்லையான்றது இல்லை. அந்த பகவத் விஷயத்துல எண்ணம் அப்படி இருக்கும்னு. அப்ப கர்ப்பிணி பெண்ணா இருக்கும் நிமிந்து படுத்தக்கூடாது. இடது பக்கம் அப்படி இருந்தா கூட நடுவுல கொஞ்ச நாளி உடம்பு வலிக்கிறது நிமிந்து படுத்துட்டாலும் இடது பக்கம் திரும்பி கையை ஊனிந்து அப்புறம் எழுந்து உட்காரணும் அப்படின்னு தாய்களா இருப்பா சொல்லி கொடுக்குறாரு. அதை மாதிரி திரும்பி படுத்துக்கணும்னா எழுந்து உட்காந்து திரும்பி படுத்துக்கணும். படுத்துட்டே திரும்பக்கூடாது. படுத்துட்ட பொசிஷன்ல இருந்து நிமிந்து படுத்துட்ட பொசிஷன்ல இருந்து திரும்பக்கூடாது. எழுந்து நேரம் உட்காந்து அப்புறம் திரும்பி படுக்கணும். இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாளே. அது மாதிரி மெல்ல எழுந்து கர்ப்பிணிகள் பிரஜைகளுக்கு நோவு வாராமா போலே. இதெல்லாம் ஆன்மீகத்திலேயே எழுதிருக்கு. ஆகையினாலே அப்படிப்பட்ட எழுந்திருந்து மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரதவும் ஹரிஹி காக்கார ஹரிஹி என்கிற நாம் சொல்லணும். உத்திஷ்டன் சிந்தைய ஹரிம் ஸ்வபம் சிந்தைய மாதவம் குஞ்சம் சிந்தைய கோவிந்தம் பிரஜன் சிந்தைய கேசவம். எல்லா பேரும் ஒன்னா இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மீகத்துல ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நாளில இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும். உத்திஷ்டன் சிந்தைய ஹரிம். தூங்கிட்டு எழுந்திருக்கும் பொழுது ஹரிநாமத்தை சொல்லிக்கொண்டு எழுந்திருக்க வேண்டும். ஸ்வபம் சிந்தைய மாதவம். தூங்குறதுக்கு முன்னாடி மாதவாய மகாயத்தை சொல்லிட்டு பகவானை தியானம் பண்ணிட்டு நாம் தூங்க வேண்டும். குஞ்சன் சிந்தைய கோவிந்தம். கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும். கோவிந்தனை சிந்தனம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டும். பிரஜன் சிந்தைய கேசவம். கேசவாய நமகான்னு சொல்லிட்டு கிளம்பணும். நடக்கும் போதும் கேசவனை நினைச்சுக்கணும். இது லோகத்துல இன்னைக்கு வரை குழந்தைகளுக்கு சொல்லி தந்து வச்சுருக்கோம். பிரமாணம் இருக்கு. சுவாமியும் வைஷ்ணவ ஹரி 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 ஹரியே ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிஹி 3 ரெட்டையாக சொல்லி ஒரு ஒத்தையாக சொல்லணும். ஹரி என்ற பேரரவம் பேரினுடைய அறவும், ஹரி என்கிற பேரினுடைய அறவும், பேரரவம் பெருமை அறவம். அந்த பேரரவம் எப்படி இருக்கணும்னா பெருமை அறவமாக இருக்க வேண்டும். அப்படின்னா உறக்க சொல்லணும். ஹரி என்ற பேரரவம், அதாவது உறக்க சொல்லணும். அக்கம் பக்கத்தில் இருக்குவாருக்குதான் இது காதுல பண்ணணும். காத்தால ஹரிநாமம் மத்தவா. இது நாம் சொல்றது மாத்திரம் இல்லை, நாம் அனுசந்தானம் பண்றது மாத்திரம் இல்லை, மற்றவாளுக்கும் காதல இருந்து எழுந்துக்கணும். பொதுவாக தூங்குறவாளை எழுப்பக்கூடாதுன்றது பொது நியமம். தூங்குறவாளை எழுப்பக்கூடாதுன்றது பொது நியமம் அப்படின்னு சொன்னா படிக்கிறதுக்காக குழந்தை எழுப்பாதே அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி அர்த்தம் இல்லை. அது மாதிரி வீடு தீபத்தில் இருக்கோ அப்ப எழுப்பாதேன்னு அர்த்தம் இல்லை. அகாலத்துல அதாவது பொதுவாக பாதராத்திரில எழுப்பாதே, ரொம்ப சிரமப்பட்டு எங்கேயோ வேலை பண்ணிட்டு வரா தூங்குறவாளை எழுப்பாதேன்னு அர்த்தமே தோறோ
பிம்மால வேலை எழுப்பாதே அப்படின்னு அர்த்தம் இல்லை, படிக்க வேண்டிய குழந்தை எழுப்பாதே. உபே சந்தியே சயானசிய எப்பாவும் பரிகல்பதே. பரதாழ்வான் தப்பு பண்ணிட்டதாக கைகை நினைச்சிட்டு இருக்கா. அவ சொல்றார் இதுவா ஆகதா இங்க வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்ட, அங்கேருந்து கிளம்பி இவ ஆத்துக்கு போறேன், கௌசல்யா ஆத்துக்கு போறேன், அங்க சுமித்திரியும் இருக்கா, பரதன் வந்திருக்க பார்த்துட்டு சொல்றா ஆகதா சூலகாரியாயாக கைகேயாக பரதசுபா தமகம் திரஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றா. வந்திருக்க பரதனை பார்த்துட்டு வாடா இங்க உள்ள வாடான்னு கூப்பிடாம கைகை புள்ள வந்திருக்கான் தீர்க்கதரிசி, அவனை பார்க்க எண்ணுகிறேன்னு சொன்னா கௌசல்ய. அது அவன் நொந்து போயிட்டான் பாவம். அப்படியே வந்து விழுந்தான், மூர்ச்சி எழுந்தான், எழுந்தான், சபதம் பண்றான். ராமன் காட்டுக்கு போறதுக்கு நான் காரணமாக இருக்கிற பட்சத்துல இன்ன பாவம் பண்ணவாளுக்கு எல்லாம் என்ன கதி வருமோ அந்த கதி எனக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னான். உபேசந்தியே சயானசிய எத்பாவம் பரிகல்பதே. உபேசந்தியே சயானத்தை எத்பாவம் பரிகல்பதே. ரெண்டு வேளையும் தூங்குறவனுக்கு என்ன பாவம் வருமோ, சந்தியா காலத்துல தூங்குறவனுக்கு எந்த பாவம், உபேசந்தியே சயானத்தை எத்பாவம் பரிகல்பதே, அந்த பாவம் எனக்கு அந்த பாவம் ராமன் காட்டுக்கு போனவனுக்கு காரணமா இருக்கவனுக்கு அர்த்தம். அப்படின்னா நான் ராமன் காட்டுக்கு போறதுக்கு காரணமாக இருந்தால் ரெண்டு வேலையிலையும், அதாவது பிம்மால வேலை, சாயங்காலம் சந்தியாவனம் பண்ண வேண்டிய வேலை, அந்த சந்தியா காலத்துல தூங்குற பாபிக்கு என்ன கதி வருமோ அது வரட்டும் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் கொடூரமான பாபங்களை லிஸ்ட் போடுற இடத்துல ரெண்டு சந்தியா வேலையிலேயே குளிச்சுட்டு தீர்த்தாமாடி சந்தியாவனம் பண்ண வேண்டியவன் சந்தியாவனத்தை பண்ணாமல் ரெண்டு போர்வையை போட்டு இழுத்து தூங்கிட்டு இருந்தானே, ஆனால் அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அது அவ்வளவு பெரிய கொடூரமான பாபம் என்பது தெரியுது. ஆகினாலே பொதுவாக சுபந்தன் ந பிரபோதையே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. தேவையில்லாம அனாவசியமாக தூங்குபவனை எழுப்பாதே என்று அர்த்தம். ஆனா அதுக்காக அனுஷ்டான காலம் வந்துட்டுனா எழுப்பாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்தா கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ரஜா தூர கர்த்தவியம் தெய்வமான்னிகம் என்று அவர் எப்படி இருப்பார். ஆகினாலே அவசியம் எழுப்பணும், இது மாதிரி நாளில் எழுப்ப வேண்டும். அப்ப இவாளே என்ன பண்றா, அரியன்ற பேரரும் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம், பேருடைய அரவம் அது எப்படி இருக்கணும், பேரறவமாக இருக்கணும். ஆக்சுவலா ஆன்மீக கிரந்தத்துல ரொம்ப இன்டிமேட் ஐடிங்கருக்கு குரல் ரொம்ப சின்னதா மென்மையா இருக்கும், அழகா இருக்கும். ஐடிங்கருக்கு சங்கீத ஞானம் உண்டு, ஆனாலும் சங்கீதம் பாட மாட்டார். ஆனா மென்மையாக காலக்ஷேபத்துல அவர் உச்சரிக்கிறதே அப்பா சொல்லுவார். ஸ்லோகம் ரொம்ப அழகா உச்சரிப்பார். ஒரு தடவை ஐடிங்கர் உச்சரிச்சுட்டாருன்னா அதை நமக்கு முதல்ல ஐடிங்கர் உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தை பார்த்தா இது அன்மய மாலையே, இந்த பதம் எங்க சேரதுன்ற சந்தேகம் ஐடிங்கர் உச்சரிக்கிற வரைதான் இருக்கும். ஐடிங்கர் ஸ்லோகத்தை உச்சரிச்சுட்டேன்னா தானா அன்வயமாக அந்த கடினமான ஸ்லோகம் அன்வயமாயிடும், எந்த பதம் எங்கேயாவது போடுறதுன்னு. அது மாதிரி குரல் அழகா ஐடிங்கருக்கு சின்னதா இருக்கும், மென்மையா இருக்கும், அழகா இருக்கும். அத ஸ்லோகம் மாதிரியாக அனுசந்தானம் பண்ணி வரவர் டக்குனு ப்ரோஸ் மாதிரி சொல்லுவார். இப்ப என்ன பண்றான், ஏதாவது ஒரு முக்கியமான பதம் வந்தா அதை ஸ்லாண்டிங் லெட்டரா பண்றான். அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக என்ன பண்றான், நார்மல் லெட்டர்ஸ்ல இருந்து மாறுபட்டு வேற ஃபாண்ட்லயோ அது மாதிரி நேரா இல்லாத ஸ்லாண்டிங்க போடுறோமோ அது மாதிரி ஐடிங்கர் உச்சரிக்கும் பொழுது ஸ்லோகம் மாதிரியாக ஒரு பாட்டு மாதிரியாக அனுசந்தானம் பண்ணி வர ஐடிங்கர் டக்குனு ப்ரோஸா சொல்லுவார். அந்த ஸ்லோகத்துடைய ஒரு பகுதியை ஒரு ப்ரோஸா நார்மலா பேசுற மாதிரி சொல்லுவார். அதுக்கு காரணம் இருக்கும், அது அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கும். வாய்ஸ் மாடுலேஷன் ஸ்லோகம் மாதிரி சொல்றது டக்குன்னு அதை பார்த்தா ஒரு வாக்கியம் மாதிரியாக பேச்சு பாஷையில சொல்றது இவ்வளவு இருக்கும். அந்த அளவுக்கு நுணுக்கம் இருக்கும் இன்டிமேட்டேஷனுடைய உச்சரிப்புல. அது அப்படியே அன்வயிக்காத ஸ்லோகம் டக்குன்னு அன்வயிக்கும். ஒரு தடவை காதுல கேட்கும் ஐடிங்கர் சொன்னதுன்னா வாழ்க்கையில மறக்காத அந்த ஸ்லோகம், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு இருக்கு. இப்படின்னா அவ்வளவு சின்ன குரல் ஐடிங்கர் இருக்கு. அப்படிப்பட்ட ஐடிங்கர் பிம்மால அடிய தகப்பனார் பிரம்மச்சாரி, ஐடிங்கர் இருந்த வரை பிரம்மச்சாரி. அத்தனை வருஷமும் ஐடிங்கரோட ஸ்ரீசன்னிதியில் இருந்த காலம் வரை
ஐடிங்கரோடவே தான் அடி தகப்பனார சயனிச்சுட்டு. ஐடிங்கர் திருவள்ளூர்ல 4 கால் ஒரு திண்ணை. அந்த திண்ணைக்கு மேல பழைய காலத்துல மொட்டை மாடியில ஜன்னல் வச்சிருப்பா. நிலா வெளிச்சம் கூட உள்ள வரும். அங்க மேல ஜன்னல் திறந்து வச்சா உள்ள காத்து வரும். ஒரே சூடு காலம். அந்த காலத்துல ஃபேன் எல்லாம் கிடையாது. சாயங்காலம் அந்த திண்ணையில கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சுட்டா காஷாயத்தை அப்படி போட்டு ஐடிங்கிற அந்த சயனிச்சுட்டாகும். அப்பா ஒரு சில சொல்லுவேன், அந்த நிலவு வெளிச்சம் இருக்கிற பட்சத்துல அந்த நிலவு வெளிச்சம் உழுதுதான்னா அந்த இருட்டுல அந்த காஷாய கலர்ல ஐடிங்களுடைய திருமேனி இருக்கும். அந்த திருமண் அந்த பாதராத்திரி பல திருமண் காக்கும். அந்த அழகு ஐடிங்களோட அழகு. ஐடிங்க நல்ல அழகு. ஐடிங்களோட நிறம் தக்காளி பழம் மாதிரி நிறம் அப்படிங்கிற அப்பா. அது மாதிரி அழகு அந்த திருமண் காப்பு, அந்த காஷாயம், அந்த நிலவு வெளிச்சத்துல பார்த்தா ஒரு வயதான சிங்கம் படுத்துருக்கா மாதிரியாக இருக்கும். ஐடிகள் சயனிச்சுட்டு இருக்குது. அதையே சேவிக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ முறை சந்நிதியில கைங்கரியம் பெருமாள் கைங்கரியம், அது மாதிரி ஆசிரம கைங்கரியம் அப்படின்னு. ஆசிரம கைங்கரியம் பண்றவான்னா ஐடிகள் கைங்கரியம் பண்றவா. முறுத்து அல்பசங்கிக்கு போறேன்னா மண்ணை ரெடி பண்ணி வைக்கிறது, அது மாதிரி காஷாய கைங்கரியம், வெந்நீர் கைங்கரியம், அதெல்லாம் ஐடிங்களுக்கு பண்றவா. யாரு முறையோ அப்போ ஐடிங்கர் திண்ணை மேல சயனிச்சுட்டு இருப்ப. அப்பா அந்த திண்ணையோட எதிர்பக்கம் கீழே. ஏன்னா தப்பி தவறி ராத்திரில காலை கையை நாம நீட்டினா கூட ஐடிங்கருக்கு நம்ம கால் தெரியாது. அது மாதிரி ஒரு பொசிஷன் அந்த இடம். அங்க அப்பா அந்த ஹாலுக்கு வெளியில ஒரு சின்ன வாசப்படிக்கு அப்புறம் ஒரு சின்ன திண்ணை இருக்கும். அதுல அன்னைக்கு யாரு முறையோ அந்த கிரகஸ்தால் படுத்துருப்பா. கிரகஸ்தால் ஆத்துக்கு போகக்கூடாது. ஐடிங்கர் கைங்கரியம் பண்ணுவார். அவ அங்க படுத்துருப்பா. அதுல வில்லிவளம் அழகிய சிங்கர் பூர்வாசிரமத்துல வில்லிவளம் கிருஷ்ணமாச்சாரா எடுத்துக்கும் போது அவருக்கு முறை இருந்தால் அவர் அங்க சயனிச்சுட்டு இருப்பார். அது மாதிரியாக தட்ட சுந்தராச்சார சுவாமி பெரும்பாலும் இவா 2 பேர் தான் ஐடிங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவா. நல்லா சிஷ்டால் அப்படின்றதுனால இவா 2 பேரும் நல்ல சிஷ்டா. இவர் அப்புறம் ஐசூர் ரங்கநாதாச்சார சுவாமி இவாள்லாம் ஐடிகள் பரீட்சையே பண்ண மாட்டேன். ஏன்னா அவளுக்கு ஜென்மத்திலேயே ஆச்சாரத்துல பூச்சி உண்டு அப்படின்னு. அவன் அந்த திண்ணையில படுத்துருப்பான். பாதராத்திரியில ஐடிங்கர் அல்பசங்கைக்கு ஏழ்ந்த பட்சத்துல இவ தூங்கிட்டு இருந்தானா அப்ப அந்த ஆள் கதவை திறந்துட்டு கண்ணா எழுந்துக்கோ, ஐடிங்கர் அல்பசங்கி ஏழ அல்லது சுந்தரம் எழுந்துரு அப்படின்னு அவளை கூப்பிட்டா அவ எழுந்துப்பா. ஏன்னா அவ தூங்கிட்டு இருந்தா. இதுக்காவது கூப்பிட வேண்டி இருக்கும், கண்ணா எழுந்துரு, சுந்தரம் எழுந்துரு அப்படின்னு. ஆனால் பிம்மால பிம்மால 3:45 மணிக்கு எழுந்து அது அலாம் வச்ச மாதிரி எழுந்து 3:45 மணிக்கு ஐடிங்க 3:45 மணிக்கு எழுந்துரு அந்த திண்ணையிலேருந்து அப்படியே உட்காந்து அந்த எழுந்துக்கும் போது முல்ல எழுந்து அந்த ஹரிநாமத்தை அவர் சொல்றது. அவருக்கு அந்த சாதாரணமா கால் சேவம் சொல்லும் போது அவ்வளவு மென்மையான குரல் இருக்குமே, மென்மையான குரலே இருக்காது. நம்ம எழுப்பிடும் ஐடிங்கிற எவ்வளவு உறக்க அனுசந்தானம் பண்ண முடியுமோ அந்த ஹரிநாமத்தை அவ்வளவு உறக்க அனுசந்தானம் பண்ண ஒரு நாள் கூட கண்ணா எழுந்துரு, சுந்தரம் எழுந்துரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதே இருக்காது. பாதராத்திரில ஐடிங்கர் அல்பசங்கிக்கு எழுந்தாவானா இவாளை போய் சுந்தரம் எழுந்துரு, கண்ணா எழுந்துருன்னு சொல்லணும். அந்த பிம்மால இருந்த ஐடிங்கர் ஹரிநாம சொல்றதே ஒரு நாள் கூட நான் இவாளை ஏற்பதில்லை. கதவு சாத்தி இருந்தோம், கதவுக்கு அண்ணன் திண்ணையில படுத்துட்டு இவா ஹரிநாமத்தை கேட்டுதோ நான் எழுந்து உட்காரத்துக்குள்ள அவ கதவை திறந்து வந்துருவா ஐடிங்கர் இடத்துல அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா அவ்வளவு உறக்க ஐடிங்கர் சாட்சியாகும் அந்த ஹரிநாமத்தை. ஏன்னா அனுஷ்டானத்துல இருக்கு, ஆன்மீக கிரந்தத்துல உறக்க சொல்லணும். சுத்தி இருக்குவா காதுக்கும் அந்த ஹரிநாம படணும்னு சொல்லியிருக்கு. அதனால ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ ரெம்பாவாய் அப்படி பல பேர் இந்த இடத்துல ஹரி என்ற பேரரவத்தை சொல்றா. அது எங்கள் காதுல பட்டுது. இப்படி லோகம் மொத்தம் தன்னுடைய கடமையை பண்ணிட்டு இருக்கா. ஆகையினாலே உள்ளம் புகுந்து காது வழியாக உள்ளத்திலே புகுந்து பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரப்பாவாய். அது எப்படி இருக்கு இந்த பேரரவம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, கோவில்ல சேவாகாரம் நடக்குது, வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, உடனே வேட்டு போடுறான். பெருமாள் வேட்டு போடுறான். வேட்டு போட்டா இந்த வேத பாராயண சப்தம் அடங்கி போடுது. அது மாதிரியாக சேவாகார சப்தம் அடங்கி போடுது, வேட்டு சப்தத்துல அடங்கி போடுது. அது மாதிரியாக இவா சொன்ன முனிவர்களும் யோகிகளும் மெல்ல இருந்து அறிகின்ற பேரரவங்களுக்கு இருக்குன்னா அந்த புல் சிலம்பின ஓசையை விட அதிகமாக இருக்கு. புல் சிலம்பின ஓசை இருக்க, புல் சிலம்பின் இருக்கு. அந்த நாளில இவா எழுந்தா இவாளுடைய பேரரவமானது வேத்தோட ஓசை எப்படியானால்
பாராயணத்தினுடைய சப்தத்துக்கு மேல இருக்கோ அப்படி பல பேர் இங்க பல பேர் இருக்கக்கூடிய மகான்கள் அரியன்ற பேரவன் சொல்றது புட்களுடைய சப்தத்தை கூட காதல் விடாத அளவுக்கு பண்றது. இந்த பெருமைக்கு அர்த்தம் சொல்றார். பெருமை அரவம் பேரரவம். அரவம்னா சப்தம். தெலுங்குகாரா தமிழுக்கு அரவம்னு பேரு. தெலுங்குகாரா சொல்றது அரவாடு வஸ்துன்னாரு அப்படின்னா தமிழ்காரன் வரான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அரவம்னு பேருனா காக்கா காகா மகாபிராணம் அல்ப பிராணம் கிடையாது தமிழ்ல இருக்கிறதுக்காக தமிழுக்கு காரண சொல்லு. தெலுங்குல தமிழ்னு சொல்ல மாட்டாவா, அரவம் அரவாடு அப்படின்னா தமிழ்காரன் அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையில அல்ப பிராணம் மகாபிராணம் தமிழ்லயும் உண்டு. சங்கு அப்படின்னா சங்கு அப்படின்னு சொல்லும்போது பூதான் சொல்றோம், கூ சொல்ல முடியாது. அது மாதிரி கொக்கு அப்படிங்கும்போது கூதான் சொல்றோம். அப்ப காவும் உண்டு காவும் உண்டு. அது தனியா இல்லை, எல்லா அக்ஷரமும் இல்லை. ஏன் இல்லைன்னா தானா முதல் எழுத்தே அப்படி உச்சரிக்க பண்ணிடும். தமிழ்ல முதல் எழுத்து நாவா இருந்தா கொக்கு, இக்கு இருந்தா அது கூன்னு தான் சொல்லுவேன், இங்கு இருந்தா அது கூன்னு சொல்லிடுவேன். தமிழ்லயும் அல்ப பிராணம் மகாபிராணம் உண்டு. அல்ப பிராணம் மகாபிராணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த பாஷைக்கு எந்தெந்த அல்ப பிராணம் வேணுமோ எந்தெந்த மகாபிராண அக்ஷரம் வேணுமோ அது தானாவே இயற்கையாவே உச்சரிப்பான். எவனும் கொக்கு அப்படின்னு சொல்ல மாட்டான். அது மாதிரி எவனும் சங்கு அப்படின்னு சொல்லவே மாட்டான். யார் உச்சரிச்சாலும் சங்கு சொல்லும்போது பூதான் சொல்லுவா, கொக்கு சொல்லும்போது பூதான் சொல்லுவா. ஆனா அரவம்னா சப்தம்னு அர்த்தம். அரியன்ற பேரரவம். அப்படிப்பட்ட பேரரவமானது புல்லும் சிலம்பினகான் என்று சொல்லக்கூடிய புக்களுடைய சப்தத்தையும் மீறக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட பேரரவம் இருக்கு. அதனால இதை கேட்டுட்டு நாங்களெல்லாம் எழுந்து வந்திருக்கோம். எங்களுக்கு முதல்ல அந்த சங்கொலி கேட்டது. அது மாதிரி சிலம்பு, ஏன்னா சங்கொலி கொஞ்ச நாள் ஊதிட்டு நிறுத்துவா. கொஞ்ச நாளைக்கு பேசும் பட்சிகள் கொஞ்ச நாள், அது ஒரு கோழிகள்லாம் ஒரு 20 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு கத்தும். அந்த சிலம்பக்கூடிய சப்தத்தையும் விட அதிகமாக இந்த பேரரவம் ஹரியன்ற பேரரவம் கேட்டு நாங்கள் வந்திருக்கோம். அதனால் நீ உடனே எழுந்து வர வேண்டும் என்று அவள் சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணை எழுப்புறதுக்கு போறா. அவள் எழுந்து வந்துக்கலான்னு அர்த்தம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் அவள் எழுந்தாரா இல்லையான்னு இல்லை. முதல் பாசுரத்தை சொன்னாவுக்கு பாசுரம் முடிகிற போது அவள் எழுந்து வந்து இவாள் இடத்துல கலந்துட்டா. அடுத்த பாசுரம் பாடி முடிச்சு உடனே இவ அடையாளம் சொன்னாவுக்கு அவள் எழுந்து வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசுரத்துக்கு அவளும் வந்து இவா கோர்ஸில கலந்துட்டா, சொரூபம் பெற்றால். இப்ப அடுத்த ஒரு பெண்ணை எழுப்புறதுக்கு இவ போறா. கீழெங்கும் நிறைய விஷயங்களுக்கு இங்க. ஆனாலும் நான் அடிய வேகமாக சொல்றேன், ஏன்னா பாசுரம் போகணும். 1 மணி நேரம் மத்தியானம் 11 மணிக்கு உட்காந்துக்கிறோம், சாயங்காலம் சந்தியாவனம் வரை சொல்லணும். இது அப்பதான் இந்த பாசுரங்கள் எல்லாம் முடியும். வேற ஏதோ ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லுவோம். அடுத்தது கீழெங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலைய பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனதுங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரதவன் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ நம்பாவாய். போன பாசுரத்துல பிள்ளாய் என்று சொன்னான். இந்த பாசுரத்துல அவளுக்கு இவ கொஞ்சம் சுவடறிந்தவள். பகவத் விடயத்தில் சுவடறிந்தே மறந்து கிடக்கிறாள். ஒருத்தியை எழுப்புகிறாள். அவளவுக்கு ரொம்ப புதுசானவள் அல்ல இவள். ஓரளவுக்கு சுவடு அறிந்தவள். ஆனா மறந்து போய் படுத்து கட்டுகிறாள். அவளை பார்த்து இந்த பாசுரத்தில் எழுப்புகிறார். கீசி கீசி என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. பேச்சரவம் கேட்டிலையோ. அரியன்ற பேரரவம், இங்க பேச்சரவம் கேட்டிலையோ. அரவம் கேட்டிலையோ, பேச்சரவம் கேட்டிலையோ, கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, எங்கும் கீசி கீசி என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. அடி பேய்ப்பெண்ணே, இதுக்கெல்லாம் அபச்சாரம் நானே தான் ஆயிடுகன்னு மேல சொல்ல போறேன். நான் என்ன பண்ண, ஒரு ஜலத்துல கத்தியால விட்டா எப்படி ஜலம் கூடுதோ, எப்படி இருந்தாலும் உணர்வு என்று ஒண்ணு உண்டு மனுஷாளுக்கு. அந்த உணர்வு வாயில ஏதாவது ஒரு வார்த்தையை வரவழைச்சிடும். உடனே அவ விஷயத்துல
மன்னிப்பு கேட்கணும். ஒரு மனுஷன்றவன் எப்பயுமே உணர்வு இல்லாத பேச முடியாது. உணர்வை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்றது கஷ்டம். அப்படி வாய் மீறி ஏதாவது ஒன்று பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட பேசினது தப்புன்னு தெரிஞ்சுட்டா மன்னிப்பு கேட்டுட்டா போறோம். அது அவசியம் பண்ணணும். அதாவது அங்க மேல அதுவும் பாவதார விஷயத்துல அது பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் மேல இந்த பேய் பெண்ணு என்கிற வார்த்தையெல்லாம் மனசுல வச்சுட்டு நானே இதை ஆயிடுக என்று சொல்ல போறேன். அப்போ ஆணைச்சாத்தன் பலியன் செம்போத்து என்று சொல்றார். அங்க திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் கொள்கள் மாதவனைவர திருத்தாய் செம்போத்தே பேய் பெண்ணே அடி மதிக்கட்ட பெண்ணே ஆணைச்சாத்தன் செம்போத்து அல்லது பலியன் என்கிற பட்சியானது ஓர் ஆணைச்சாத்தன் எங்கும் ஆணைச்சாத்தன் ஒரு ஆணைச்சாத்தன் இல்லை. இங்க ஆயர்வாடியை சுற்றி இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் ஆணைச்சாத்தன் இருக்கோ அந்த ஆணைச்சாத்தன் மொத்தம் ஆணைச்சாத்தன். அந்த ஆணைச்சாத்தன் என்பது ஆண் பெண் உண்டு. அன்றில் பறவைக்கு எப்படியானால் ஒரு சில பட்சிகளுக்கெல்லாம் நியத்தமாக கணவன் மனைவி என்பது உண்டு. அன்றில போல இந்த ஆணைச்சாத்தனுக்கும் அப்படி நியமம் இருக்கிறது இந்த பாட்டுல இருந்து தெரியுது. ஓர் ஆணைச்சாத்தன் அது ஆண் பெண் என்கிற ஆணைச்சாத்தன். அந்த ஆணைச்சாத்தன் நிறைய இருக்குன்னு தெரியுது. எங்கும் ஆணைச்சாத்தன் அது நிறைய இப்ப சிட்டுக்குருவி எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க நிறைய இருக்கு என்பது தெரியுது. அதனால எங்கும் என்கிற சப்தத்தை போட்டுட்டார். ஒரு சில ஆத்துல ஆம்பியாம் உண்டாட்டி அவளுக்கு தூக்கம் வரலன்னு பேசுற மாதிரி இல்லை. இறை தேட கிளம்ப வேணும். அது ரெண்டு பிரியும் போது சொல்றது, இப்போ 2 பேரும் உத்தியோகம் பரவாயில்லா, நீங்க முன்னாடி வந்தா குழந்தைய கூட்டினாங்கோ, நானுக்கு முன்னாடி வந்தா குழந்தைய கூட்டிட்டு வரேன், இதை பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளவு பேசிட்டு போறா அப்படி இருக்கா மாதிரியாக அது கலந்து பேசுறது. ஆணைச்சாத்தன் அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா கலந்து பேசின பேச்சுறோம் கீசுன்னு அவ பேசுற பேச்சு. ஆணைச்சாத்தன் பேசுறது உனக்கு எப்படி தெரியும்? கலந்து பேசின பேச்சரவன் சொல்றாரு. அது கூவினது என்றுதானே சொல்ல வேண்டும். அதாவது தெளி குரல் அருவி திருவேங்கடத்து எழுசோதி எந்த தந்தைக்கே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டுனாம். தெளி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள்சோதி எந்த தந்தைக்கே. தெளி குரல்னா யாரு? மனிதனுடைய குரல். அச்சேதன வஸ்துவுக்கு குரல் என்று பதத்தை பயன்படுத்தலாமா? ஆழ்வார் பயன்படுத்திருக்கிறது தப்புதானே. தெளி குரல் அருவி, அருவியினுடைய ஒலி என்று சொல்ல வேண்டும், அருவியினுடைய குரல் என்று சொல்லக்கூடாது. அருவி எங்கேயாவது பேசுமா? பேசினா தானே குரல், கழுத்து தானே குரல் வரும். அப்படி இருந்துச்சே ஆழ்வார் தப்பா பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அங்க உத்வேஷம் பண்ற. இந்த ஊரேந்தே வரவால வாருங்கோ ஸ்ரீனிவாசனை சேவிக்க வாருங்கோ என்று அழைக்கிற மாதிரி இருக்கான் திருப்பதியினுடைய அந்த அறிவினுடைய ஒலி பக்தர்களை சுவாகதம் சொல்லும்படியாக இருக்கிறதுனால அந்த குரல் என்று சொன்னார். அந்த ஒரு கவி சமயத்தினால இவர் ஒலிய குரல் என்று சொல்லுகிறார். ஆனா இது பக்ஷி விஷயம். இது தெளி குரல் அருவி என்ற மாதிரி இல்லை. இந்த இடத்துல ஆணைச்சாத்தன் என்பது ஒரு உயிரினம், அது அருவி போல இல்லை. ஆகினால் அவை கலந்து பேசின பேச்சரவும் கலந்து பேசின பேச்சரவும் ஒன்னோட ஒண்ணு டிஸ்கஸ் பண்ண பேச்சினுடைய குரல். அப்படி பட்சிகள் எல்லாம் பேசுமா என்று சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பேசும். அந்தந்த மிருகங்களுக்குன்னு பாஷை இருக்கும், இல்லாமல் போகாது. ஏன்னா கிராமத்துல இருந்தா இந்த பக்கத்துல இருந்து ஒரு குயில் ஏதோ ஒரு பட்சி கத்தும், ஏரி கரைக்கு அண்ணன் பதில் கொடுக்கும். இது கத்தி நிறுத்தினாவுக்கு அங்கேருந்து வரும், இங்க கத்தி நிறுத்தினாவுக்கு அங்கேருந்து குரல் வராட்டா இது மறுபடி கத்தும், அப்ப அங்கேருந்து அது கத்தும். இப்படி அவைகளுக்கும் பேச்சு உண்டு. அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீமத் ராமாயண பிரகாரம் அதாவது அதெல்லாம் ஏதோ ஒரு சிக்னல் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை பிரகாரம் அது பேச்சாக இருக்கலாம். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல கைகேயினுடைய அப்பாவுக்கு எறும்புகள் பேசுறது தெரியும், அதனால அவர் சிரிச்சார் என்று இருக்கு. அத அங்க ஒரு 4-5 ஸ்லோகமா இருக்கு. அது ஒரு ப்ரோசா மாத்தினா சப்பு ராமாயணத்துல போஜராஜன் புறாக்கள் கோபம் வருது. அதாவது யாராவது தப்பு பண்ணா, ஒரு பெண்ணு தப்பு பண்ணா, அந்த குழந்தைகள் எந்த தப்பு பண்ணாலும் தாயை போலக்குள்ள நூலை போல செய்யறேன்னு வந்த பொண்ணுக்கு தலிவு பண்ண தெரியல,
இந்த சம்பந்தி அம்மா என்ன பண்ணுவா, அந்த சம்பந்தி அம்மாவுக்கு பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு லட்சார்ச்சனை பண்ணுவோம். இப்படி வளர்த்து இங்க கட்டிட்டா பாரு, தலையில கட்டிட்டா பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த அவளுக்கு லட்சார்ச்சனை பண்றதுல இவளே சொல்லி தரலாம், கலிக்கையை சொல்லி தரலாம். ஆனா அவளுக்கு லட்சார்ச்சனை பண்ணுவா. அது மாதிரியாக கைகேயி வரம் கேட்டா. அப்போ அதை வெய்யற இடத்துல போஜராஜன் லக்ஷ்மண வெய்யறதாக சொல்றான். உங்க அம்மா புத்தி உனக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்றான். ஆத்துக்காருடைய மரணத்தை பத்தி நீ யோசிக்கல, அவளும் ஆத்துக்காருடைய மரணத்தை பத்தி யோசிக்கல. அதை போஜராஜன் சொல்றான். புறாக்கள் வரப்பிரசாதாத் அபகத சகல பிராணி பாஷணத்தையா பர்யங்க பர்யந்த பரிசர பிபி இரிகாலாபே கிருதஹாசம் தவபிதரம் அதன காரணம் விவாதத்திவரணம் பத்யு மரண காரணம் இத்தியவேத்யாபி பூயசோ நிர்பந்தேன குபிதாத்யாஹத்யாதாயாஸ்தே விகாரம் மானுகும்பீதா. இது அடியேன் ஒரு 10 வயசுல மனப்பாடம் பண்ணுது. முதல் நாள் பாட்டை பாடம் சொன்னதை சம்ஸ்கிருத சாகித்யத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அவருக்கு விஷயம் புரிஞ்சுட்டு சப்தத்தை கேட்கறேன், விக்கிரகம் சொல்றேன் எல்லாம் கிடையாது. அதை விட உனக்கு என்ன வேலை, மகான்களுடைய வாக்கியம் மனசுல இருந்தா என்னைக்கும் பயன்படும் அப்படின்ட்டு தப்பி தவறி நாம ஏதாவது மனசுல அசை போட்டு அந்த வாக்கியத்தை கூட்டி சொன்னோம்னா எழுந்து போ, 2 மணி நேரம் கழிச்சு பாடம் சொல்றேன், முதல்ல இன்னும் 50 தடவை அந்த வாக்கியத்தை படிச்சுட்டு வாங்குறப்பா. அந்த ஸ்லோகம் நான் சொல்ல போறேன்னு கூட நினைக்கல, அந்த வாக்கியம் வருது. புறா கலு வரப்பிரசாதாத் அபகத சகல பிராணி பாஷணதையா பர்யங்க பர்யந்த பர்யங்க பர்யந்த பரிசரது. நம்ம நாட்டை ஆண்ட ராஜாக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பண்டிதாளா இருந்திருக்கா. அதாவது கைகேயுடைய அப்பாவும் அம்மாவும் கட்டில் இருக்கா. அந்த கட்டில் ஓரம் ஏதோ 2 பிபிரிக்கா எறும்பு, அது ஏதோ பேசுறது. அதை பார்த்துட்டு இவர் டக்குனு கொல்லுன்னு சிரிச்சுட்டார். சிரிச்ச உடனே அது என்ன காரணம்னு அந்த அதுங்க 2 பேசிட்டு போறதை பத்தி ஏதோ நான் நினைச்சேன், எனக்கு சிரிப்பு வந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அது என்ன பேசிச்சுன்னு சொல்லணும்னா, இல்ல எனக்கு இந்த பாஷையை சொல்லி கொடுத்தவர் வெளியில சொல்லக்கூடாது, சொன்னா எனக்கு கேடு, உனக்கு என்ன கேடு வந்தாலும் வரட்டும், அந்த உனக்கு சொல்லி கொடுத்தவர் பாஷையை சொல்லி கொடுத்தவருடைய நியமத்தை நீ மீறினாலும் மீது உனக்கு கேடு வந்தாலும் வரட்டும், எனக்கு அது என்ன பேசிச்சுன்னு சொல்லணும்னா அவ அம்மா யாரா அப்படின்னு. அப்போ ஆத்துக்காருக்கு கேடு வரத ஏத்துண்டா அவங்க அம்மா. இப்போ ராமன் காட்டுக்கு போனோம்னு சொன்னா உனக்கு உங்க ஆத்துக்காருக்கு கேடு வர போறது, நீ கைம்பெண்ணாக போற, இது கூட தெரியாத பேசுறியே, தாயை போல பிள்ளை நூலை போல செய்யறன்னு உங்க அம்மாவையே நீ கொண்டு வந்துட்டியா அப்படின்னு வெய்யற இடத்துல போஜராஜன்கிட்ட சொல்றான். அது மாதிரி பட்சிகள் கூட பேசுறது உண்டுன்றது புராணத்துல இருந்து தெரியுது. அதனாலே கலந்து பேசின பேச்சரவம், அது ஒன்னோடு ஒண்ணு கலந்து பேசின பேச்சு அரவம். 1 2 இருந்தா அன்னைக்கு என்னவோ பாவம் அவ எங்கேயோ சீக்கிரம் போனோம், அதுக்காக அந்த 2 ஆணை சாத்தனும் பேசிட்டு அப்படி இல்லை. கலந்து பேசின பேச்சரவம், எங்கும் கலந்து பேசின பேச்சரவம். எங்கெங்கெல்லாம் கூடு இருக்கோ அத்தனை கூட்டுலையும் இருக்கக்கூடிய அத்தனை ஜோடிகளும் பேசுறது. திருமங்கையார் சாட்சிய மாதிரி காவார் மலர் பெண்ணை அன்றிலறி குரலும் ஏவாயினூடு எங்கும் எக்கில் பொடிதாலோ பூவார் மணங்கவளும் புல்லாணி கைதொழுதேன் பாவாய் இது நமக்கோர் பான்மையாதே. பனைமரம் தலைவியாத்து கலியநாத்து பக்கத்துல நாயிகா பாவத்தில் இருக்கக்கூடிய அவாத்து பக்கத்துல ஒரு பனைமரங்கள். அந்த பனைமரத்துல அந்தில் பறவை கூடு கட்டிடுது. பனைமரத்தை வச்சவா என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, நாளைக்கு யாராவது புருஷன் காதலிச்சுட்டு ஏதாவது பெண்ணை ஏமாத்திக்குவான்னு சொன்னா மடல் எடுக்கட்டம்னு அவ வச்சிருக்கா. அந்த இடத்துல இந்த அந்தில் பறவை, இந்த ஆணை சாத்திர போல அந்தில் பறவைக்கும் நியதமாக கணவன் மனைவி உண்டு. அது ராத்திரில தூங்கும்போது ஆண் பட்சியும் பெண் பட்சியும் ஒன்னுடைய வாயில ஒன்னுடைய வாயை வச்சுட்டே தூங்கும். அந்த வாய் விலகிச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அப்படி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அந்தில் பறவைகள். அந்த அந்தில் பறவைகள் இந்த பனைமரத்துல கூடு கட்டிடுது. அப்ப நெய்பர் நல்லவாளா வந்தாதான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல வரவா நெய்பர் கண்ட்ரி சரியில்லாட்டா எப்பயும் தலைவலி, நெய்பர் நல்லவா இல்லாட்டா ரொம்ப கஷ்டம். நாம சங்கீர்த்தம் பண்ணா கூட இன்னும் கத்துறங்கோ நாங்களாம் வாழணுமா வாழமான்னு கேட்டுவா. அதனால அது மாதிரி நான் கணவனை பிரிஞ்சிருக்கேன், உள்ளாணி எம்பெருமான நான் பிரிஞ்சிருக்கேன், ஜெகநாதனை நான் பிரிஞ்சிருக்கேன். அப்படி இருந்துச்சா நான் பிரிஞ்சு கஷ்டத்துல இருக்கேன். இது இந்த பனைமரத்துல மடல் எடுத்தா இது மாதிரி ஜெகநாதன் திருக்குலானி ஜெகநாதன் கலியனை இது மாதிரி கலியன்ற பெண்ணை விட்டுட்டு ஆசை காட்டி ஏமாத்திட்டான்னா கலியன் பணம் இந்த பனைமரத்தை எடுத்து மடல் எடுக்கட்டோம்னு அவ பனைமரம் வச்சான்னா அந்த இடத்துல இந்த அந்தில் பறவை 2 ஜோடியா இருந்தது ஒன்னோட ஒண்ணு பேசிட்டு கும்மாரம் அடிச்சுட்டு இருக்கு. காவார் மலர் பெண்டைய அந்தில் அறிகுறலும்
ஏவாயினோடு எங்கும் எக்கில் கொடிதால புண்ணுல எக்க காட்சி, சாதாரண இரும்பு இல்லை, எக்கு இரும்ப காட்சி புண்ணுல நுழைகிற மாதிரி இருக்கு இந்த அன்றில் பறவையோட காத்து. சில தார்மிகரா இருப்பார் தண்ணி இருப்பங்களிட அதிலே வழிபறி என்பதுக்குமா போலே. பாவம் இந்த க்ஷாம தேசம் இருக்கு, வழிபோக்கர்கள் எல்லாம் தீர்த்த சாப்பிட்டோம்னு தண்ணி பந்தல் வெட்டி போட்டு பெரிய பெரிய பானையில நல்ல ஜலத்தை குத்தி வெட்டி வேற போட்டு ஒரு தண்ணீர் பந்தல் வச்சா எப்போ க்ஷாமம் இருக்கோ இங்க தீர்த்த சாப்பிட வருவா. அப்ப பிற்பேக்கெட் அடிக்கலாம்னு அங்க திருடன் வந்து தங்குற மாதிரியாக இந்த பனைமரத்துல வந்து இந்த அன்றில் பறவைகள் தங்கிட்டு அது கலந்து பேசுறது. எனக்கு ஜெகநாதன் கூட கலந்து பேசணும்னு ஆசையா இருக்கு. என் தலைவன் என் கூட இல்லை. இது அவனுடைய நினைவை ஏற்படுத்தி புண்ணுல எக்க காட்சி நுழைக்கிற மாதிரி இருக்குன்னு கலியன் சாய்கிறார். அப்படி உனக்கு இந்த எண்ணம் வர வேண்டாமா? கலியனுக்கு வந்த மாதிரியான எண்ணம் உனக்கு வரணுமா? ஒத்தி கணவனை புரிஞ்சிருக்கா, கணவனோட ஒத்தி சந்தோஷமா இருக்கா. அவளை பார்த்த போது என்ன இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மனசுல ஐயோ இவ்வளவு மாதிரி நாம் சந்தோஷமா இல்லையே, கணவனோட இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வராதா? ஆகையினாலே இப்படி ஆணைச்சாத்தன் கலந்து பேசுறத பார்த்த உடனே கிருஷ்ணனோட நாம கலந்து பேசணும்ன்ற எண்ணம் உனக்கு இல்லையா? ஆகினால் நீ எழுதுவா என்று சொல்றார். ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதி பாதுகா சேவக ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ நாராயணதீந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ ரங்கநாதேதீந்த மகாதேசிகாய நமஹ.